பாராளுமன்ற உறுப்பினர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தேசிய ஒருமைப்பாட்டு நல்லிணக்க அமைச்சராக பதவி பிரமாணம் செய்துள்ளார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச முன்னிலையில் விநாயகமூர்த்தி முரளிதரன் நேற்று பதவி பிரமாணம் செய்து கொண்டார். ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பெசில் ராஜபக்ச, ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோத்தாபய ராஜபக்ச, ஜனாதிபதி ஒருங்கிணைப்பு செயலாளர் குமாரஸ்ரீ ஹெட்டிக்கி ஆகியோரும் இதில் கலந்து கொண்டனர். இன்று கிழக்கு மாகாணம் மீட்கப்பட்டதின் பிற்பாடு இன்று நாங்கள் முதலில் ஒரு பயமற்ற வாழ்க்கையை அங்கு வாழ்கின்றோம். அன்று நாங்கள் அஞ்சு ஓடிய, நீங்கள் கண்டு ஓடிய அதே இராணுவ வீரர்கள் தான் இன்று உங்களுக்கு பாதுகாப்பை வழங்குகின்றார்கள். அது மட்டுமல்ல, எங்களுக்கும் இன்று அவர்களுக்கு தான் பாதுகாப்பு வழங்குகின்றார்கள். ஆகவே இது போன்ற ஒரு அமைதியான ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை மிக விரைவில் வடமாகாணத்திலும் ஏற்பட போகுது என்பதை உங்களுக்கு நான் ஆணித்தரமாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். சிங்கள மக்களும் சிங்கள அரசியல் தலைவர்களும் இன்று நன்கு உணர்ந்திருக்கின்றார்கள். தமிழ் மக்களின் பிரச்சனை வேறு, பயங்கரவாதிகளின் பிரச்சனை வேறு. ஆகவே நாங்கள் தமிழ் மக்களாகிய நாங்கள் அந்த பயங்கரவாத பிரச்சனையிலிருந்து விலகி இன்று இந்த நாகரிகமான உலகில் நாங்கள் இணைந்து எமது ஜனாதிபதியின் களத்தை பரப்படுத்த வேண்டும் என்பதை நான் உங்களுடன் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் 30 வருடங்களாக இழந்த எங்கள் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும். அடுத்தது அந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதோடு எமது மக்களிடையே ஒரு அமைதியான வாழ்க்கை, ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது. ஆகவே இந்த 2 விடயத்தையும் இன்று நாங்கள் பெற்றுக்கொள்வதாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் எமது மதிப்புக்குரிய ஜனாதிபதியுடன் சேர்ந்து இயங்கித்தான் ஆக வேண்டும் என்பதை உங்களுக்கு நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த 15 பேருக்கு மாத்திரம் ஜனாதிபதி அவர்கள் கையினால் ஸ்ரீலங்கா நாங்கள் எதிர்பார்த்தோம். நாங்கள் இத்தனை பேர் இவ்வளோ தூரத்துலேருந்து கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கிறோம். அப்போ நிச்சயமாக அவருக்கு ஹெல்ப் பண்ணணும். மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எதிர்பார்த்தா அதை உடனே அவர் செய்தார். அந்த கட்சியில் இணைஞ்சதுக்கு அவருக்கு போஸ்ட் கொடுக்கணும்னு நாங்கள் நினச்சோம். அதே நேரத்தில் அவருக்கு அமைச்சர் போஸ்ட் கொடுக்கணும்னு நினச்சோம். இதுக்காக எல்லாம் தான் நாங்கள் கஷ்டப்பட்டு இங்கே வந்து இந்த கட்சியில் இணைஞ்சு கொண்டோம். ஜனாதிபதி அவர்களை சந்திப்பதற்கு இவ்வாறு ஒரு காலங்கள் நடைபெறாத ஒரு வரலாற்று பிரசித்தி வாய்ந்த இந்த நிகழ்வினை நடத்தியதற்கு முதல்கண் எங்களுடைய தலைவர் கருணாமான் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதே நேரம் போராட்டங்களில் இருந்து நாங்கள் முழுமையாக விடுபட்டு தேவையில்லாத போராட்டங்கள் மலங்கடிக்கப்பட்டு இன்று நாங்கள் ஒரு அரசியல் நீரோட்டத்தில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். ஆகவே இது எதிர்வரும் சந்ததியருக்கும் இது நல்ல மகத்தான ஒரு உன்னதமான செய்தியை வழங்கும் என்று சொல்லி நாங்கள் விடைபெறுகிறோம்.